வாங்க, இன்னைக்கு நாம இந்தியாவின் பட்டாசு தலைநகரம்னு சொல்ற சிவகாசில திரும்ப திரும்ப ஏன் கொடூரமான விபத்துக்கள் நடக்குதுங்கிறத பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தற்செயலான விபத்து இல்ல, இது முன்னாடியே கணிக்கக்கூடிய ஒரு பேரழிவு. இந்த 3 வாக்கியம் இதுதான் மொட்டை கதையே. 4 பேர் வேலை செய்ய வேண்டிய ஒரு சின்ன ரூம். ஆனா தேவை ஆயிரக்கணக்கான பட்டாசுகளுக்கு. கடைசியில ஒரே ஒரு தீப்பொறி போதும் எல்லாத்தையும் முடிக்க. இது எப்படி ஒரு பெரிய சோகமா மாறிச்சுன்னு பார்க்கலாம். சரி, இந்த விபத்தோட ஆணிவேர நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இதுக்கு நாம போடே அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்த போறோம். இது பார்க்க ஒரு போட்டை மாதிரி இருக்கும். நடுவுல இருக்கிறது அந்த வெடி விபத்து. இடது பக்கம் அந்த விபத்துக்கு காரணமான அச்சுறுத்தல்கள் என்னென்னு பார்க்கலாம். வலது பக்கம் அந்த விபத்தால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா ஆராயலாம். முதல்ல நாம அந்த போடையோட இடது பக்கத்தை பார்க்கலாம். இந்த வெடி விபத்துங்கிறது திடீர்னு ஒரே நாள்ல நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு 30 நாள் கதை இருக்கு. அந்த 30 நாள்ல நடந்த தொடர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த பேரழிவுக்கு காரணம். இந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் பாருங்க, எல்லாம் எங்க தொடங்குது? தேர்தல் நேரத்துல வர்ற அதிகப்படியான ஆர்டர்ல தான். அதனால உற்பத்தியை சீக்கிரம் முடிக்கணும்னு டெட்லைன் ரொம்ப டைட் ஆகுது. அந்த டார்கெட் அடைய முறைசாரா தொழிலாளர்களை எந்த விதிமுறையும் இல்லாம வேலைக்கு எடுக்கிறாங்க. கடைசியா டார்கெட்டை முடிக்க ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு படியும் ஆபத்தை எப்படி அதிகப்படுத்திக்கிட்டே போகுதுன்னு. இந்த அழுத்தங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தேர்தல் நேரத்துல தேவை அதிகமா இருக்கிறது வியாபாரம் தான். ஆனா அதுவே பாதுகாப்பு விதிகளை மீறதுக்கான ஒரு காரணமா மாறிடுது. குறிப்பா இந்த பீஸ் ரேட் சிஸ்டம் ரொம்ப ஆபத்தானது. அதாவது நீங்க எவ்வளவு பட்டாசு செய்றீங்களோ அவ்வளோ சம்பளம். பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி 100 பட்டாசு செய்யறதுக்கு பதிலா அது எல்லாம் காத்துல பறக்க விட்டு 200 பட்டாசு செஞ்சா 2 மடங்கு சம்பளம். இந்த நிலைமையில ஒரு தொழிலாளி என்ன பண்ணுவாரு? தன்னோட உயிரை விட குடும்பத்தோட வருமானத்துக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுதான் அங்க இருக்கிற யதார்த்தம். அப்போ ஒரு கேள்வி வரும், இவ்ளோ சட்டங்கள் இவ்ளோ விதிகள் இருக்கு, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு பேரழிவை தடுக்க முடியல? இங்க தான் அந்த பாதுகாப்பு விதிகள்ங்கிற அரணுகள் எப்படி ஒண்ணுமே இல்லாம போச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த அட்டவணை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. பிரச்சனை விதிகள் இல்லாதது மட்டும் இல்ல, விதிகள் இருந்தும் அது 4 விதமா தோத்து போகுது. சில சமயம் ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்காணிக்க ஒரு சிஸ்டமே இல்லாம இருக்கு. பல சமயம் ரூம்ல இத்தனை பேர் தான் இருக்கணும்னு ரூல்ஸ் இருந்தும் அதை தெரிஞ்சே மீறாங்க. மூணாவதா, எப்போ இன்ஸ்பெக்ஷன் வரும்னு ஓனர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அதனால அந்த ஆய்வே பயனற்று போகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட கொடுமையானது என்னன்னா, 4வதா இருக்கிறது தான். ஒரு தொழிலாளி புகார் கொடுத்தா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கங்கிற பயத்திலே அவங்க அமைதியா இருந்துடுறாங்க. பாதுகாப்பாரன் இருந்தும் அது செயலிழந்து போகுது. இந்த குழப்பத்துக்கு இன்னொரு பெரிய காரணம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கிற அதிகார பகிர்வு. மத்திய அரசோட பெசோ அமைப்பு லைசன்ஸ் கொடுக்கறாங்க, ஆனா தினமும் அங்க என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க அவங்க கிட்ட போதுமான ஆட்கள் இல்ல. மாநில அரசோட டிஷ் அமைப்புக்கு ஆய்வு செய்ய அதிகாரம் இருக்கு, ஆனா அவங்க கிட்டயும் ஆள் பெற்றாக்குறை. இதனால அவங்க இவங்கள கை காட்டுறதும் இவங்க அவங்கள கை காட்டுறதுமா இருக்க, தொழிற்சாலை ஓனர்கள் இந்த ஓட்டைகளை அழகா பயன்படுத்தி தப்பிச்சிடுறாங்க. சரி, விபத்து நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பொறுப்புக்கூறல் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு காணாம போகுதுன்னு பாப்போம். இத நாங்க தண்டனையிலிருந்து தப்பிக்கும் புனல்னு சொல்றோம். இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கிற புனல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம ஒரு 10 பெரிய கொடூரமான விபத்துக்களை எடுத்துக்கலாம். இந்த 10 விபத்துக்கள்ல நூத்துக்கணக்கான உயிர்கள் போயிருக்கு. நம்ம கணக்க இந்த 10ல இருந்து ஆரம்பிப்போம். விபத்து நடந்த உடனே மீடியா வெளிச்சம், மக்கள் கோபம்னு அழுத்தம் அதிகமா இருக்கும். அதனால முதல் கட்டமா கைது நடவடிக்கைகள் வேகமா நடக்கும். கிட்டத்தட்ட 10ல 9 வழக்குகள்ல ஓனர்ஸையோ இல்ல மேனேஜர்ஸையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது சட்டத்தோட முதல் படி. பார்க்க நல்லா தான் இருக்கு இல்லையா? ஆனா இங்கதான் நீதி நீர்த்து போக ஆரம்பிக்குது. விசாரணை மாசக்கணக்குல வருஷக்கணக்குல எடுத்துக்கிட்டே போகும். அந்த பொறுப்புக்கூறல் மெதுவா சுருங்க ஆரம்பிக்கும். கடைசியில பார்த்தா அந்த 10 வழக்குகள்ல சுமார் 5ல மட்டும்தான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறாங்க. பாதி நீதி இங்கே காணாம போயிடுது. கடைசியா அந்த புனலோட கடைசி புள்ளிக்கு நாம வரும்போது உண்மை நம்மள உறைய வைக்குது. இத்தனை மரணங்கள், இத்தனை குடும்பங்களோட கண்ணீருக்கு பிறகும் தண்டனை வாங்குறவங்களோட எண்ணிக்கை 0லிருந்து 2. அவ்வளவுதான். ஒரு முழு அமைப்புமே உயிர்களை காப்பாத்துறதை விட குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக வேலை செய்யற மாதிரி தோணுது. இது வெறும் நம்பர் இல்ல, நீதியோட படுதோல்வி. இந்த வரிகள் ரொம்ப ஆழமானது. இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் தொழிலாளர்கள் ஏன் அமைதியா இருக்காங்க? ஏன்னா பேசினா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கிறது அவங்களோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு வழி. அவங்களோட மௌனம் அவங்க உயிர் வாழ்றதுக்கான ஒரு உத்தி. இவ்வளவு நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். சரி, இந்த துயரச்சங்கிலியை உடைக்கவே முடியாதா? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா? இருக்கு. வாங்க அந்த மாற்றத்துக்கான வரைபடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த தீர்வு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யோசனை.
இது எப்படின்னா, ஃபேக்டரி ஓனர்கள் அவங்க லைசென்ஸை புதுப்பிக்கும் போதே ஒவ்வொரு தொழிலாளி பேர்லயும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசாங்கத்துக்கிட்ட டெபாசிட் பண்ணணும். ஒருவேளை விபத்துல ஒரு தொழிலாளி இறந்துட்டாருன்னா அந்த பணம் எந்தவித தாமதமும் இல்லாம 7 நாளுக்குள்ள அவரோட குடும்பத்துக்கு போயிடும். இதனால பாதுகாப்பை மீறினா அது ஓனரோட கை காசுல இருந்தா போகணும் ஒரு நிலைமை உருவாகும். அப்போ இந்த எஸ்க்ரோ மாடலோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது கோர்ட்டு கேஸ்னு வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருக்காது. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். மிக முக்கியமா, கணக்குல வராத ஒவ்வொரு தொழிலாளியும் ஓனருக்கு ஒரு பண நஷ்டமா மாறுவாரு. அதனால விதிகளை மீறுறதை இது கண்டிப்பா தடுக்கும். பாருங்க, அடுத்த பேரழிவை தடுக்கிறதுக்கான ஒரு தெளிவான வழி நம்மகிட்ட இருக்கு. பொருளாதார தர்க்கத்தை வச்சே உயிர்களை காப்பாத்துற ஒரு திட்டம் இது. கேள்வி என்னன்னா, இதை செயல்படுத்துறதுக்கான அரசியல் உறுதி நம்மகிட்ட இருக்கா? இந்த கேள்விக்கான பதில நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் யோசிக்கணும்.